யாரது? இப்போது அர்ஜுன் என்னை செய்தீர்களே அந்த அர்ஜுனை பரிசீலிக்க மறுபடியும் என்னை பானப்பிரயோகம் செய்தா அந்த அர்ஜுன் நானே கொண்டவனே. உன்னை மறுமுறை பானப்பிரயோகம் செய்ய வேண்டுமா? நாகவே என்னை மன்னித்து விடு. உன்னை வருகளை தவிர மறுகளை விடுவது என்னை தாய்க்கு நான் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். மறுபடியும் என்னை பானப்பிரயோகம் முடியாது நாகவே. என்னை மன்னித்து விடு நாகவே. நாகவே இத்தனை நாட்களாக எனக்கு பால் கொடுத்து என்னை காப்பாற்றி வந்தீர்கள். இது உதவிக்கும் போய்க்கு உதவானவன் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் உதவ மாட்டேன். இப்போது ரத சக்கரத்திலே என் தலையை அடித்து என் உயிரை பற்றிக் கொள்ள மடித்து விட்டாயா நாகவே? இந்த கண்ணனுக்கு உதவி செய்ய முடியவில்லை என்று உன்னுடைய உயிரை மாற்றிக் கொண்டாயா நாகவே? மடித்து விட்டாயா? நீ விட்டாயா? என்ன செய்வது? வேறு விதமாக போர் புரியலாம் என்று வார்த்தாலும் கூட அந்த பரசுராமர் கொடுத்த சாபத்தின்படி அத்தனையும் மறந்து போய்விட்டதே. எல்லாம் சேர்ந்து என்னை புல்லாக்கி விட்டது. என்ன செய்ய போறேன்? ரதம் இப்போது சக்கரம் பூமியிலே புதைந்து விட்டு பால் கொடுத்து தூக்கலாம். நாயக்கடவுளை போகிறதுவார். இதுதான் நல்ல சமயம். மரணத்தை போடு. அப்படியே உன் போர்வழியை இப்பொழுது போடுகிறேன். அம்புகள் பொழிந்தாலும் எத்தனை முறை கலைகள் பொழிந்தாலும் கண்ணன் சாகவில்லை என்று சொல்லுகிறார். ஆமாமாமா, கண்ணன் உலகத்தின் தர்மவான், தர்ம தேவதை உயிர் போகாமல் காத்து விட்டார். அந்த தர்மத்தை வாங்கினால் தான் உயிர் போகும். எனவே தர்மத்தை வாங்கி வருகிறேன். அப்படியே செய்யுங்க மாமா.
ஏழை பிராமணன் தேசம் பெற்று போக வந்திருக்கிறேன். யாசகமா பெரியரே, நாட்டிலே நான் நடமோருக்கு போது வந்து விட்டாலும் எத்தனையோ தான தர்மங்கள் செய்திருப்பேனே. எதிரியின் பானப்பட்டு முடிந்து உயிருக்கு போரும் தருவாயில் நான் இருக்கின்றேன். இப்பொழுது யாசகம் வேண்டுமா? என்னை வேண்டும் வைக்கிறீர்கள். என்னை இருக்க வேண்டிய மணிமகனும் வேண்டுமா? நீங்கள் எத்தனையோ தானம் தர்மம் செய்தீர்கள், ஆனால் புண்ணியம் பெறவில்லை. அந்த புண்ணியத்தை எனக்கு தாரை வைத்து கொடுக்க வேண்டும். அப்படியா? இதனால் வரை நான் செய்து வந்தேன் புண்ணியத்தை உனக்கு தார வைத்து கொடுக்க வேண்டுமா? சுவாமி, இந்த நேரத்திலே இல்லாத பொருளை கேட்டு என்னுடைய மனதை செல்லரிக்காமல் இருக்கும் பொருளை கேட்டீர்களே, இதுவே நான் செய்த பாக்கியம் சுவாமி. அப்படி என்றால் என் புண்ணியத்தை நான் உனக்கு தத்தம் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு எள்ளும் பச்சரிசும் ஜலமும் வேண்டுமே. ஐயா, நானும் கோயில பிராமணன், என்னிடத்தில் எள் இருக்கிறது. அர்ஜுனன் உன் மீது விட்ட வானங்களை பிடுங்கினால் பரிசுத்தமான குண்டி ஜலம் என்று வரும். அதை விடுத்து பாருங்கள். இதுவே நான் செய்த பாக்கியம். இப்போது நான் கொடுக்கிறேன். பெற்றுக் கொள்ளுங்கள் தேதியரே. இதனால் வரை நான் செய்த தான தர்மங்களை உங்களையே வகித்தேன். எனக்கு தண்ணீர் தாகம் அதிகமாக இருக்கிறதே சுவாமி. என்ன செய்வது சுவாமி? மறைகள் நினைக்கிறா உனக்கு ஞான கண்ணளித்தே என் உண்மைப்பார். மறைஞ்சு விட்டாரே. சுவாமி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட லட்சுமி சமேதா நாராயணா பிண்டல மண்டலங்கள் நீங்கள் நடத்திய நாடகமா? எத்தனையோ கண்ணமோதி உனக்கு என்ன வேண்டுமோ கேட்டுக்கோ தருகிறேன். இதுவரை நான் எத்தனையோ தான தர்மம் செலுக்கிறேன். தர்மம் இல்லை இந்த செய்தியை இதுதான் சொல்லி எப்படி என்றால் உலக ரட்சகனான உன்னுடைய கரம் கீழும் என்னுடைய கரம் வேதம் வைத்து என் புண்ணியத்தை தத்தம் செய்து கொடுத்தேனே, இதுவே நான் செய்த புண்ணியம் அல்லவா? எத்தனையோ தான தர்மம் செய்திருக்கிறேன், ஆனால் அன்னதானம் செய்யவில்லை. அண்ணா, இதுவரையில் 31 அண்ணா, இதுவரையில் 31 ஆசைகள் படித்த பேரில் சிறு தொண்டராக பிறந்து அன்னதானம் செய்து என் வைகுந்தம் வந்து சேருவாய். அது மட்டுமல்ல, நீயும் குருநாதன்